ஹாய், இன்றைக்கி வந்து நான் டிசிஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எப்படி நீங்கள் வந்து போய் உள்ளே ப்ளேஸ் ஆவீங்க, உள்ளே எப்படி உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக வந்து டிசிஎஸ்குள்ளே என்டர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணிடுறீங்க டிசிஎஸ் போர்ட்டலில். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி வரும். அதுலேயே டேட்டு டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அது ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ நீங்கள் வெளியே போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன் பேஸ்டு தான், பட் நீங்கள் ஒரு சென்டருக்கு போய் அட்டன் பண்ணணும். அதுக்கான ஹால் டிக்கெட் வந்துடும். அது கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஆதார் ப்ரூஃபோ இல்லை லைசன்ஸ் ப்ரூஃபோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு எந்த டைம்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் அந்த ஹாலில் இருங்க. அந்த டைமில் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் சின்ன சின்ன திங்ஸ், வாட்ச்சு, ஹேண்ட் கீ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அது எல்லாமே தரவாக செக் பண்ணிட்டு வாட்ச்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்விஜிலேட்டர்ஸ்லாம் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க, ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அங்கே நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எதுவுமே இல்லை டிசிஎஸ். ஸோ அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. தென் உங்களுக்கு ஆப்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் எடுக்கும், 1 or 2 months எடுக்கும். எனக்கு 1 or 2 monthsக்கு மேலே ஆச்சு, 2 monthsக்கு மேலே ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க டேரெக்டாக உங்களுக்கு காலே பண்ணுவாங்க. சில டைம் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கால் வருமானு தெரியல. பட் எனக்கு வந்து டிடி நம்பர், சிடி நம்பர்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதை நான் ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வந்திருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஒரு சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டிசிஎஸ் ஆஃபீஸ்க்கு தான் உங்களை வர சொல்லியிருப்பாங்க. அந்த டிசிஎஸ் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. அங்கே வந்து டெக்னிக்கல், ஹெச்ஆர், அப்புறம் வந்து மேனேஜர் 3 பேருமே சேர்ந்து ஒரு பேனல் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி தான் நடக்கும். இதே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்காது. இதுக்கு பதிலாக வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் தனியாக இருக்கும், மேனேஜரியல் ரவுண்ட் தனியாக இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்ட் தனியாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் ஆஃபர் லெட்டர் வர்றதுக்குன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு 1 month அந்த மாதிரி ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இருக்கப்போ எனக்கு 2 weeksக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த டைமில் வந்து இப்போ ரீசெண்டாக 2 weeksக்குள்ளே ஏதோ ஒரு செக்கிங் மெயில் தான் வருது. ஓகேவா, உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு செக் பண்ணுறதுக்கு மெயில் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 1 month கிட்டே எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 monthsக்கு ஒன்ஸ் வந்து அவங்க போர்ட்டல்லே வந்து டிசிஎஸ் போர்ட்டல்னு இருக்கும். அதுலேயே வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேகன்சி இருக்குது, ஓப்பனிங் இருக்குது அப்படின்ட்டு அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுலேயும் வரும். இல்லாட்டி நௌக்ரி, லிங்க்டின் அந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. ரெஃபரல் வச்சு நீங்கள் போகலாம். ஸோ யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ரெஃபரல் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டர்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த சென்டருக்கு வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டு இருக்கும் இல்லையா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ஒன்று உங்களுக்கு வரும், மெயில் பண்ணிடுவாங்க. அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து 2 எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு இதுக்கு வந்து 2 ஏதோ ஒரு ஆதார் கார்டு அந்த மாதிரி ஒரு ப்ரூஃபும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு போவீங்க. இது வந்து என்கியூடி இல்லை எம்பிஏ ஆப்டிடியூட் எதாக இருந்தாலும் இது தான் வந்து ப்ரொசீஜர் உங்களுக்கு. நான் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போனேன். ஸோ எனக்கு வந்து என்கியூடி அப்படிங்கிறது பேசிக்காக இல்லை. பட் அதுக்கு பதிலாக வந்து எம்பிஏ ஆப்டிடியூட்னு ஒன்று இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து இதே என்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நிஞ்சா, டிஜிட்டல் ப்ரைம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்கியூடி தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் எம்பிஏ பிடிச்சி போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, அந்த எக்ஸாமில் நியூமரிக்கல் எபிலிட்டி கேட்பாங்க, அதுக்கப்புறம் வேர்பல் எபிலிட்டி கேட்பாங்க, அப்புறம் பிஸ்னஸ் ஆப்டிடியூட் இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். இது மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். இது நீங்கள் டிஜிட்டல், நிஞ்சா, ப்ரைம் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, வேர்பல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் கோடிங் ஒன்று இருக்கும், அப்புறம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோடிங் ஒன்று இருக்கும். ஒன்று நீங்கள் ஆப்டிடியூட் மட்டும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் நிஞ்சாக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. இல்லை ஆப்டிடியூடு பேசிக் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னா டிஜிட்டலுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஆப்டிடியூடும் நல்லா பண்ணி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரைம்க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த என்கியூடியோட பேசிக் க்ரைட்டீரியா. கோடிங்கில் வந்து எனக்கு தெரியாத பர்சனலாக, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை வச்சு என்னென்னலாம் கேட்பாங்கன்னா,
பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், எஸ்கியூஎல் பற்றி கேட்பாங்க, பைத்தான் இருக்கும், ஜாவா இருக்கும், லாஜிக்ஸ் டு டூ கோடிங் கேட்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு ரைட் எனி கோட் அந்த மாதிரி பேசிக்காக வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக கோடிங்கில் இருக்கும். நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூக்கு வந்து கால் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு டிசிஎஸ் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அது, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் ஆஃபீஸில் வந்து உங்களை செக் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. அதை அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸில் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஒவ்வொரு பேனல் லிஸ்ட்கிட்டையும் வந்து அனுப்புவாங்க. ஓகேவா அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போகணுன்னா, பேசிக்காக வந்து உங்கள் ரெஸ்யூமில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஒன்று நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஜென்யூனாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை யாராவது ஒருத்தங்கிட்டேருந்து அது இது அந்த மாதிரி வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதில் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பற்றி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு டேக்கிள் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நாலேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. செல்ஃப் இன்ட்ரோ வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வச்சுக்கோங்க. என்னெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னு இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து ஒன்று உங்கள் செல்ஃப் இன்ட்ரோலேருந்து, இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ண ஆல்ரெடி ஆன்சர் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து தான் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே போவாங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, பயாஸ்டாக பேசாமல் எப்படி ஒரு மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இதுலேருந்து உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. உங்கள் சைக்காலஜிக்கல் எபிலிட்டி எப்படி இருக்குன்னுலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருப்பீங்க, அப்புறம் என்ன கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கோர்சஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்க மெயின் கோர்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு போட்டிருப்பீங்களா, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா போட்டிருப்பீங்களா. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை பற்றியெல்லாம் நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லைனாலும் சும்மா ஏதோ ஒரு 1 or 2 கோர்சஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை யாருக்கிட்டையோ நெட்டில் கூட பார்த்து அதை பற்றி நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களோட ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் ஆடப் ஆன மாதிரி இருக்கும், நீட்டாக ப்ரெசென்டபுளாக இருக்கும். நான் இப்போ பர்சனலாக மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் படிச்சிருக்கனால எனக்கு வந்து 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங், எஸ்டிபி பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பற்றி, ஹவு டு மார்க்கெட் அ பென் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ், நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் மேஜராக வந்து கேட்குறது வாட் டு யூ நோ அபவுட் டிசிஎஸ், ஒய் ஷுட் வி ஹையர் யூ, உங்கள் லாங் டேர்ம் கோல் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, இப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா, லீடர்ஷிப் இருக்குது அது இதுன்னெலாம் போட்டிருந்தீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேஷன் ஆர் ப்ரொஃபஷன்னு கேட்பாங்க. யார் உங்கள் ரோல் மாடல் அப்படின்னு கேட்பாங்க, அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைனா நான் வந்து பிடெக் முடிச்சு எம்பிஏ போயிருந்தேன், ஏன் பிடெக் அண்ட் எம்பிஏ, எதுக்கு இந்த கெரியர் சாய்ஸஸ் அப்படி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் அஸ்ன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஜென்யூனாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லாட்டி வந்து இட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ்னு சொல்லிடலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுறப்போ ரொம்ப வந்து தெரியாமல் இருக்குன்னா பேனை முழிக்கக்கூடாது. நீங்கள் வந்து இல்லை ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ், நான் ஐ கெட் டு நோ அபவுட் இட் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வந்து ஓகே. இல்லை ரொம்ப வந்து உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேனிக்கே ஆயிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் மேபி வந்து ரொம்ப நல்ல கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களை வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு கூட அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் கூலாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 2 weeks ஆச்சு ஆஃபர் லெட்டர் வரக்கு. சில பேர்த்துக்கு வந்து 1 month ஆகுது. இப்போது அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் ஜாயினிங்க்கு வந்து 1 month to 10 monthsக்குள்ளே வந்து எப்போ வேணால் ஜாயினிங் வரலாம். ஸோ அது வந்து ரொம்ப பேனிக் ஆகிக்காதீங்க, ஐயோ வரமாட்டேங்குதுன்னு. இதுதான் வந்து மேஜரான கொஸ்டின் என்கிட்ட வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணது. ஸோ வரும், கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். அது மித்த ப்ராசஸ்லாம் நம்ம பேஜ்லேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ்ஸு எல்லாமே. அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் அதை வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். இல்லை இன்னொரு வீடியோவாக கூட போடலாம்.